திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. ஓம் கம் கணபதே நமக. முருகாசரணம், கந்தாசரணம். ஓம் சௌம் சரணபாய நமக. அன்பர்கள் அனைவருக்கும் திரு விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று பராபவ வருடம் வைகாசி மாதம் 6ஆம் நாள், ஆங்கில வருடம் 2026 மே மாதம் 20ஆம் நாள். மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்கள். மேஷம், நீங்கள் உங்களுடைய அனுபவ அறிவு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இன்றைக்கி உங்களுடைய செயல்களில் வெற்றியை கொடுக்க போகுது. அதனால் எந்த செயலையும் உங்களுடைய அனுபவத்தினுடைய பலனாக வைத்து வேலை செய்யுங்க, சூப்பராக இருக்கும். கூட பிறந்தவங்க, உடன் பிறந்தவர்கள்லாம் உங்களுக்கு ஆதரவு கொடுத்து பக்கபலமாக இருப்பாங்க. அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும், வீம்பு பிடிக்கக்கூடாது. உறவுகள், விருந்தினர் வழியால் இல்லத்தில் ஒரு கலகலப்பு மகிழ்ச்சிகள்லாம் உண்டாகும். வியாபாரம் செய்கிறவங்க மூலதனத்தை அதிகரித்து வியாபாரத்தை விரிவாக்கம் பண்ணுவாங்க, நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். தொழில் செய்பவர்கள் தொழிலில் இருக்கக்கூடிய நுணுக்கமான விஷயங்களை இன்றைக்கி புரிஞ்சு கொள்வீங்க. அது யார்கிட்ட இருந்தோன்னு கிடையாது, கீழே இருந்தோ அல்லது ஊழியர்கள்ட்ட இருந்தோ அல்லது அதிகாரிகிட்ட இருந்தோ அந்த நுணுக்கங்களை தெரிஞ்சுக்குவீங்க. பிற்காலத்தை உதவி பண்ணணும் அது. அதனால் அது நல்ல விஷயம் இன்றைக்கி உங்களுக்கு நடந்திருக்கு. இது வரைக்கும் உங்களுக்கு தயக்கங்கள்லாம் இருந்தது, தாமதமாக நடந்துகிட்டு இருந்தது, அதெல்லாம் இன்றைக்கி வேகமாக நடைபெறும், சிறப்பாக இருக்கும் இந்த நாள். அடுத்து ரிஷபம், உங்களோட இருந்த போட்டி பொறாமைகள்லாம் இன்றைக்கி குறையும். பேச்சாற்றல் மூலம் அதிகமான வாய்ப்புகளை எல்லாம் பெறுவீங்க. எதிர்காலத்திற்காக முதலீடுகள் செய்யணும்னு சொல்லிட்டு தாம் தூரம் பண்ணிடாதீங்க. ஓவர் நைட் ஃபண்டு 40% ஈல்டிங்குன்னு சொல்லி ஏமாற்றுவானுங்க, அதெல்லாம் நம்பாதீங்க. பொறுமையாக இருங்க. எது குறைவான வட்டியாக இருந்தாலும், எது நிலையான வருமானமோ அதை தேர்ந்தெடுத்து ஒரு தடவைக்கு 4 தடவை யோசித்து பண்ணுங்க. புதிய முயற்சிகளெல்லாம் இன்றைக்கி தவிர்த்துடுங்க. குடும்ப உறுப்பினர்களிருந்து கொஞ்சம் கசப்புகள், கருத்து வேறுபாடுகள்லாம் வரும். அதனால் காலப்போக்கில் மறைஞ்சிடும். அதனால் காலப்பட வேண்டாம். உத்தியோகஸ்தர்கள் அதிகாரிகளோட ஒத்துழைப்போல எடுத்த வேலைகளை எளிதாகவும் சுலபமாகவும் மகிழ்ச்சியாகவும் செய்வார்கள். மிதுனம், மனசில் புது புது சிந்தனைகள்லாம் தோணுங்க. ரெக்கை கட்டி பறப்பீங்க. நிர்வாக பொறுப்பில் கவனமாக செயல்படணும். மனம்தான் ரெக்கை கட்டி பறக்குதுன்னு சொல்லிட்டு அசட்டு துணிச்சலில் வேலை பார்க்கக்கூடாது. உறவினர்களால் சில சங்கடங்கள்லாம் வந்து போகும். விட்டு கொடுத்து செல்வதனால கொஞ்சம் குடும்பம் நல்லாயிருக்கும், மனசில் அமைதி வரும். கொடுக்கல் வாங்குற விஷயத்துலையும் கவனம் இருக்கும். இன்றைக்கி யாருக்கும் கடன் கொடுக்கவும் வேண்டாம், கடன் யாரையும் வாங்கவும் வேண்டாம். எடுக்கிற முயற்சிக்கெல்லாம் குடும்பத்தினருடைய ஆதரவு இருக்கிறது கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருக்குதுங்க. மற்றபடி உங்களுக்கு எல்லாம் சிறப்பாக தான் இருக்கிறது. கடகம், வரவு அபரிதமாக இருக்குன்னு மகிழ்ச்சி அடைய முடியாது. ஏன்னா வரவு அபரிதமாக இருந்தால் அதை விட அது அபரிதமான செலவுகள், நெருக்கடிகள்லாம் உங்களுக்கு வரும். செலவுகளை கட்டுப்படுத்தணும். செலவுகளை கட்டுப்படுத்தினா தான் உபரி வருமானங்கிறது ஏற்கனவே நம்ம இடத்துல சொல்லியிருக்கோம். காசு சம்பாதிக்கணும் அவசியம் இல்லை. சம்பாதிச்ச காசு சிக்கனமாக செலவு பண்ணாலே உங்களுக்கு நிறைய வருமானம் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஒரு மன சந்தோஷம் ஏற்படும். செலவுகளை குறைச்சிக்குவாங்க. இல்லாட்டி சுப செலவுகளாக மாற்றிக்குவாங்க. உங்களை விட்டு விலகி சென்றவர்கள்லாம் உங்களை பற்றியே இப்போ தான் புரிஞ்சுட்டு உங்களை தேடி வருவாங்க. தூரத்தில் நிப்பாட்டி ஓரளவுக்கு பழகிக்குவாங்க. திடீர் செலவுகள்லாம் இருக்கிறதுனால சேமிப்புகள், கையிருப்புகள்லாம் கொஞ்சம் குறையும். அதனால தான் செலவுகளை குறைச்சிக்குவோன்னு சொல்கிறோம். சிறு சிறு விஷயங்கள்லாம் கொஞ்சம் பொறுமையாக முடிவெடுங்க. தடாம்படான்னு முடிவெடுக்கும் போது தான் இந்த பிரச்சனைகள்லாம் வருது, செலவுகள் அதிகரிக்கிறது. ஏதாவது ஒரு செலவு வந்துச்சுன்னா அது செய்யணுமான்னு யோசிச்சிங்கனாலே போதும், அந்த செலவு இல்லாமல் போயிடும். வியாபாரத்தில் இருந்த போட்டிகளையெல்லாம் வெற்றி பெற்று வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் வரும். சமூக நிகழ்வுகளில் உங்களுடைய கண்ணோட்டங்கள்லாம் ஒரு மதிப்பு மரியாதை கொடுப்பாங்க. சமூகத்தில் ஒரு மரியாதைகள்லாம் கூடும்.
உங்களுக்கு இந்த நாள் நல்ல நாள். சிம்மம். பெரியவர்கள் ஆலோசனை கேட்டு நடப்பது நல்லது. அது மனசுக்கு ஒரு தெம்பையும் தெளிவையும் கொடுக்கும்போது எடுக்கின்ற செயல்களெல்லாம் சூப்பராக இருக்கும். எந்த செயலையும் செய்ய முடியுங்கிற ஒரு ஆற்றல் பிறக்கும். மனம் ஒரு தெளிவு பெறும். சிந்தனைகள் உங்களுடைய காரியத்தில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி புதுமையாக செய்கிற மாதிரி புத்துணர்ச்சியோடு செயல்பட உதவி செய்யும். தந்தை வழி உறவினர்கள்லாம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. போட்டி பந்தயங்கள் அதிகரித்தாலும் வெற்றி உங்களுக்கு தான் என்பதனால மன மகிழ்ச்சியாக இருக்கும். அயல்நாட்டு வியாபாரங்கள் லாபத்தை கொடுக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த உதவிகளும் உங்களுக்கு சூப்பராக அமைய போகுது. மொத்தத்தில் இந்த நாள் நல்ல நாள். கன்னி. உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி சாதகமான நாள். நீங்கள் கேட்ட சலுகைகள் கிடைக்கும். தொட்டதெல்லாம் தொடங்கும். எடுக்கின்ற செயல்களை எல்லாம் வெற்றி பெறும். பொன்பொருள் சேர்க்கை அதிகரிக்கும். அதனால் மகிழ்ச்சி உண்டாகும். உங்களுக்கு மட்டும் இல்லை, குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே மகிழ்ச்சி அடைவாங்க. சர்வதேச வணிகத்தில் எதிர்பார்த்த பொருள் லாபம்லாம் கிடைக்க போகுது. அதாவது லோக்கலில் இல்லாத ஒரு லாபம் இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் கிடைக்குங்கிறது நிதர்சனமான உண்மை. அதனால் நம்ம இங்கே ஒரு 10 ட்ரேட் பண்ணுறதுக்கு வெளியில் ஒரு ட்ரேட் பண்ணுறது எவ்வளோ லாபங்கிறது இன்றைக்கி உணர்ந்துக்குவீங்க. நண்பர்களிடம் பேசி மகிழ்வீர்கள். இன்று மகிழ்ச்சியாக இந்த நாளை கடந்து செல்வீர்கள். நண்பர்கள்ட்ட பேசி மகிழ்ச்சி இருக்கும்போது வெளிவட்டார தொடர்புகள்லாம் உங்களுக்கு அதிகரிக்கும். என்ன தான் மகிழ்ச்சியாக இருந்தாலும் காரியத்தில் கண்ணாக இருப்பீங்க. அதனால் புது கான்டெக்ட்ஸ்லாம் டெவலப் பண்ணிக்குவீங்க. கல்வி பயிலும் மாணவர்களுக்கு கொஞ்சம் நல்ல சாதகமாக இருக்கிறதுனால கவனத்துடன் படித்தால் நல்ல மார்க்குகள் எடுக்கலாம். நிர்வாகத்துறையில் செய்யக்கூடிய மாற்றங்கள்னால உங்களுக்கு லாபங்கள் தேடி வரும். இந்த நாள் இனிய நாள். துலாம். அரசு சம்பந்தமான விஷயங்களில் பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக செயல்படுறது நல்லது. விவசாய பணிகளில் உங்களுக்கு புது அனுபவங்கள்லாம் ஏற்படும். புதிய மரபணுக்கள் உள்ள விஷயங்களையெல்லாம் கற்றுக்குவீங்க. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள்லாம் இருக்கும். மருத்துவத்தை சுய மருத்துவம் செய்யாமல் அதுக்கான தகுந்த துணை மருத்துவரிடம் அல்லது சிறப்பு மருத்துவரிடம் சென்று மருத்துவம் பார்ப்பது ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை தரும். குடும்பத்தில் பெரியவர்கள் அனுசரித்து போங்க. அவங்க சொல்படி கேட்டு நடங்க. குடும்பம் நன்றாக இருக்கும். சொத்து பிரிக்கிறது, பாகப்பிரிவினை போன்ற விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் அலைச்சல்கள்லாம் இருக்கிறதுனால இன்றைக்கி அதெல்லாம் கொஞ்சம் ஒத்தி போட்டுக்கோங்க. அப்புறம் பார்த்துக்கலாம். மொத்தத்தில் சொல்லணும்னா உங்களுக்கு ஏற்ற இறக்கமான நாள். அலைச்சல்கள் அதிகமாக இருக்கிறனால பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக செயல்பட்டிங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். விருச்சிகம். வாக்கு கொடுக்கும்போது யோசித்து கொடுக்கணும். ஏன்னா வாக்கு காப்பாற்றுறது அவ்வளோ கஷ்டம் இந்த காலத்தில் எல்லாம். அது இப்போ இருக்க உங்கள் சூழ்நிலையில் நீங்கள் வாக்குறுதியை கொடுக்கக்கூடாது. சொல்லப்போனால் உங்களுக்கு சிறந்த மருந்து மௌனம் பரம ஔஷதம். எல்லாத்தையும் வாலண்டியராக வண்டியில் ஏற மாதிரி நானாச்சும் உங்களை பார்த்துக்கிறேங்கிற மாதிரிலாம் வாக்குறுதியெல்லாம் கொடுக்காதீங்க. சமூக பணிகளில் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து நடந்துக்கணும். எல்லாத்தையும் நான் தான் தலைமை பண்புங்கிற மாதிரி மூக்கம் நுழைக்காதீங்க, கையை நினைக்காதீங்க, பிரச்சனை உண்டாகும். வியாபாரத்தில் கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இல்லாட்டி கொடுத்த பணம் திருப்பி வராது, வாங்கின பணத்தை திருப்பி அடைக்க முடியாது. அதனால் கொடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். வேலை செய்கிற இடத்துல பொறுப்புகள் அதிகரிக்கும். என்னடா அப்படின்னா, நல்லா வேலை செய்கிற தலையில் தான் எல்லாத்தையும் தலையில் சுமை ஏற்றுவாங்க. அது தெரிஞ்ச விஷயந்தான். அதை சகிச்சுக்கிட்டு பண்ணுங்கள். பிற்காலத்தில் அது நல்ல ஒரு முடிவுகளை பெற்றுத்தரும். கூட இருந்தவர்களோட புரிதல்கள் ஏற்பட்டதுனால அவருடைய அனுசரணையும் ஆதரவு கிடைக்கும். சகோதர பலங்கள் கூடும். நண்பர்கள் பலம் அதிகரிக்கும். நண்பர்கள் உதவியால் நல்ல விஷயங்கள் நடக்கும். மொத்தத்தில் இந்த நாளில் உங்களுக்கு எல்லோருடைய ஒரு புரிதல்கள் நன்றாக ஏற்படும். சிந்தித்து செயல்பட்டால் அலைச்சல்களை தவிர்க்கலாம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். தனுசு. நீங்கள் எவ்வளோக்கெவ்வளோ முயற்சி எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ முன்னேற்றம் இருக்கும். எப்போதும் வழக்கமானமாகவே அரைச்சிட்டு இருந்தீங்கன்னா வேலைக்காகாது. புதிய முயற்சிகள், புதிய மாற்றங்கள்லாம் செஞ்சால் தான் உங்களுக்கு முன்னேற்றம் வரும். அதுக்கு இன்றைக்கி வாய்ப்புகள் இருக்குது. அதை பயன்படுத்திக்கோங்க. கூட பிறந்தவங்களாம் கொஞ்சம் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. நல்ல விஷயம் தானே, அக்செப்ட் பண்ணிக்கோங்க. வெளியூர் வேலைவாய்ப்புகள்லாம் சாதகமாகும். வெளியே போய் சம்பாதிக்க நினைக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும்போது அதை பயன்படுத்திக்கோங்க. புதிய நபர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் அனுகூலம், ஆதாயம் உண்டாகும். அதே நேரத்தில் புதிய நபர்களின் பின்புலத்தை ஆராய்ந்து அவரோட பழக்கம் வச்சுக்கணும். அதில் கொஞ்சம் கவனம் தேவை. தம்பதிகளிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். இருவருக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்யமாக இந்த நாளை கடந்து செல்வீங்க.
உங்களுடைய ஆட்டிடியூடில் சில மாற்றங்கள்லாம் இருக்கும். அது உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துலையும் வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். சிந்தனைகள் தெளிவு இருக்கிறதுனால மனம் ஒரு அமைதியாகவும் ரிலாக்ஸாகவும் ரொம்ப ஆனந்தமாகவும் இருப்பீங்க. இந்த நாள் இனிய நாள். மகரம். இது வரைக்கும் இருந்த சோம்பல், சுணக்கம், மந்தமான நிலை எல்லாம் மாறிடும். சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. சுறுசுறுப்பாக செயல்பட்டால் தான் உங்களுக்கு நல்லது. ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதியே சனி தான். சனி மந்தனாக இருக்கிறதுனால சுறுசுறுப்பாக இருக்கிறவங்க தான் சனிக்கு பிடிக்கும். அதனால் சுறுசுறுப்பாக இருங்க. அதனால் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள்லாம் கிடைக்கும். குழந்தைகளோட எண்ணங்களை புரிஞ்சு அவங்களோட விருப்பங்களை நிறைவேற்றுவீங்க. அரசு விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு அனுகூலங்கள், ஆதாயங்கள்லாம் கிடைக்கும். உங்கள் தோற்றப்பொழிவுகளை பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும். அதை விட்டுடுங்க. பர்சனாலிட்டி ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அது ஃப்ரீ டிஃபைன்டு மேனுஃபேக்சரிங் மார்க். அதை பற்றி இப்போ யோசிச்சு புரிஞ்சிடும். அதனால் அதை விட்டுட்டு வேலையை மட்டும் பாருங்கள். விரும்பி சென்றவர்கள்லாம் விலகி போவார்கள், விலகி சென்றவர்கள் விரும்பி வருவார்கள். வருவர்களை வைத்து கொள்ளுங்கள். சாதனைகளில், சிந்தனைகளில் கவனம் அதிகம் செலுத்தணும்னு சொல்லிட்டு உங்களை நீங்கள் வருத்திக்காதீங்க. கவனமாக என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும் செய்யுங்க. இன்றைக்கு தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும்னால மனம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு தீர்வுகள் கிடைத்து மேன்மை ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும். அனுகூலங்கள், ஆதரவுகள், ஆதாயங்கள் அதிகரிக்கும். கும்பம். புதிய யுத்திகளை பயன்படுத்தி தொழிலில் முன்னேற்றத்தை பார்க்கலான்னு நினைப்பீங்க. க்ரியேட்டிவிட்டி உங்கள் தொழிலில் செயற்படுத்தி அது தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை பண்ணலான்னு பார்ப்பீங்க. நீண்ட நாள் விருப்பங்கள்லாம் நிறைவேறக்கூடிய நாள் இது. குழந்தைகள் வழியில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. ஏன்னா குழந்தைகளுக்கு ஈக்குவலாக நம்மளும் பிடிவாதம் பிடிக்கிட்டு இருந்தால் வேலை நடக்காது. குழந்தைகளை அவங்க பாணிகளை அவங்க விஷயத்தில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது நல்லது. பூரிய சொத்துக்கள் விஷயத்தில் கொஞ்சம் சிந்தித்து முடிவு எடுக்கணும். வழக்குகள்லாம் எதாக இருந்தால் ஒத்தி போடுங்க. இப்போ கால சூழ்நிலை சரியில்லை. சிந்தித்து எந்த முடிவும் எடுங்க. எடுத்தவங்க கவுத்தனும் டேராபடான்னு அதை பண்ணிடாதீங்க. உங்களால் முடியல அதை துறை சார்ந்த வல்லுநர்கள் 4 பேரை வச்சு அவங்களோட கன்சல்ட் பண்ணிவிட்டு முடிவுகள் எடுங்க. எளிதில் முடிய வேண்டிய சில பணிகள்லாம் அலைச்சலை கொடுக்கும். நம்ம நினச்சிப்போம் லேசாக நினச்சி போனால் முடிஞ்சிடும். ஆனால் 4 தடவை அலைய விட்டு தான் செஞ்சு கொடுப்பானுங்க. அதனால் அதை கொஞ்சம் அலைச்சலெல்லாம் அதிகமாக தான் இருக்கும். அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு விட்டு கொடுத்து செல்வதால் ஆர்வம் அதிகமாகும். சிந்தனைகள் மேம்படும். மீனம். நினைத்த காரியங்கள் நினைத்தபடி செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரே ராசி நீங்கள் தாங்க. அதனால் மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க. வேறு யாருக்கும் அந்த பாக்கியம் இல்லை. தாய்வழி உறவினர்களால் கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படும். அதனால் அதை பார்த்து கவனமாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. புதிய வேலைகள் குறித்த எண்ணங்கள் மனதில் அதிகரிக்கும். வாய்ப்புகள் கிடைத்தால் பயன்படுத்திக்கோங்க. வெளிவட்டாரத்தில் ஒரு புதிய அனுபவங்கள்லாம் கிடைக்கும். அதாவது நண்பர்களோட கூட இருக்கிறவங்களுடைய பழகும்போது அவருடைய அனுபவங்களை ஷேர் பண்ணும்போது அது உங்களுக்கு ஒரு புதிய வெளிச்சத்தை கொடுக்கும். நமக்கு இது மாதிரி இருந்தால் நம்ம இப்படி பண்ணிக்கலாங்கிற ஒரு தெளிவு கிடைக்கும். சக ஊழியர்களும் அவங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பாங்க. அதனால் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். மொத்தத்தில் இந்த நாளை அனுபவங்கள் அதிகமாக இருந்தாலும் அலைச்சல்களை தவிர்க்க முடியாது. இருந்தாலும் உடல் இருப்பவருடைய ஆதரவுனால் இந்த நாளை இனிய நாளாக கடந்து செல்வீர்கள். இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்தல்வாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கனம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் திரு விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.